மதச்சார்பின்மை. பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் சாதி மத மோதல்கள் ஏதுமில்லை. அமைதி பூங்காவாக திகழ்ந்திடும் தமிழ்நாட்டில் குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்த சக்திகள் முதலமைச்சரால் முறியடிக்கப்பட்டன. பேரவைத் தலைவர்களே, வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் சமூக நிலக்கம் நிலவியே வந்திருக்கிறது. உலகம் வியக்கும் வண்ணம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜன் நாகப்பட்டினம் சூடாமணி புத்தவிகாரை கட்டுவதற்கும் தானமாக நிலங்களை வழங்கினார் என்பது வரலாறு. அந்த வகையில் இந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சமூக அமைதி நிலவி மத நல்லிணக்கம் மிகுந்த சிறப்போடு பேணி காக்கப்படுகிறது. சுருங்கச் சொன்னால் நமது கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பேரவைத் தலைவர்களை, நாம் யாருடன் போட்டி போடுகிறோம்? மனித வளம், தொழில் வளர்ச்சி என எந்த துறையில் எடுத்தாலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி தரக்குறியீட்டில், மின்னணு பொருள்களின் ஏற்றுமதியில், மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்பதியில், புத்தொழில் சூழல் அமைவதற்கான தரவரிசையில், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பில், உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில், நாட்டிலேயே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் அதிக எண்ணிக்கையில், நித்தி ஆயோக் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடுகளில், தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்களில் ஒன்று என்ற வகையில், அதிக எண்ணிக்கையில் ராம்சர் தலங்களை கொன்ற பெருமை பெற்ற மாநிலம் என்ற வகையில் இந்தியாவிலேயே நாம் மிகப்பெரிய முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறோம். நாம் மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்பதை விட வளர்ந்த நாடுகளுக்கு இணையான வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே நமது இலக்கு. கடந்த 5 ஆண்டுகளின் சாதனையை இந்த வகையில் நாம் தொகுத்து சொன்னால், இமயம் வெல்வோம், சிகரம் தொடுவோம், தரணியை நாம் ஆள்வோம். பேரவைத் தலைவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகே வியக்கும் அளவிற்கு சென்னையிலே 2வது உலகத்தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள். நம் தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டு வரலாற்றில் நிலை பெற்றார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குமரி முனையில் வள்ளுவருக்கு வானுவீர சிலை எழுப்பினார்கள். நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ நாடே வியக்கும் வண்ணம் கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை அழகுற இன்றைக்கு வடிவமைத்திருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என உரைத்து இரும்பின் தொன்மையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக நம் முதல்வர் பிரகடனம் செய்ததை இந்த நாடே திரும்பி பார்த்தது. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயரும், அவர்தான் தமிழ் பண்பாட்டின் காவலர் என்பதும் வரலாறு என்றைக்கும் தன் பக்கங்களில் மறவாது குறித்து வைத்துக் கொள்ளும். தலைவர் அவர்களே, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி மகிழ்வது நம் இயல்பு. நண்பர்களுக்கு செல்ல பெயரிட்டு அழைப்பது நமக்கெல்லாம் இன்பம் தரும். ஆனால் நம் முன்னோருக்கு பெயர் சூட்டும் வாய்ப்பு வரலாற்றில் மிகச்சிலருக்குத்தான் கிடைக்கும். அந்த வகையில் நம் தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த வரிசையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுப்பிய வள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என்று பெயரிட முதல்வர் அவர்களுக்கு காலம் ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியது. அது மட்டுமல்லாமல் மனோன்மணியம் சுந்தரனால் எழுதிய நம் உயிருக்கு நிகரான தமிழ்தாய் வாழ்த்தை மாநில பாடல் என்று அரசு அங்கீகரிக்கும் செய்த வாய்ப்பையும் வரலாறு அவருக்கு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவின் பல மாநிலங்களில் வாழும் தமிழர்களும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அயலக தமிழர் தினத்தை நமது அரசு கொண்டாடி மகிழ்கிறது. இலங்கை தமிழரின் நலனுக்காக புதிய வீடுகள் வழங்கி, உதவித்தொகை உயர்வு, சுய உதவிக்குழு கடன் உதவி, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி என பல நல்ல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கை மக்களுக்கு உதவி செய்திட நிவாரணப் பொருள்கள் அனுப்பியது முதல், அண்மையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உணவுப் பொருள்கள், உயிர்காக்கும் மருந்துகளை அனுப்பி வைத்த இந்த மனிதாபிமானமிக்க செயல் உலகத் தமிழரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் குழந்தைகள் தமிழ் கற்றிட, தமிழர் கலைகளை அறிமுகப்படுத்திட, ஆசிரியர்களை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பும் அறிவிப்பு செய்திட்டது வரை இன்னும் எண்ணற்ற பல திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய சிந்தனையில் உதித்ததுதான். அந்த வகையில் இந்த உலகத் தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திகழ்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதல் திட்டம், அன்பு கரங்கள், அன்பு சோலைகள், தாய்மானவர் இல்லந்தேடி கல்வி, கல்லூரி கனவு, நான் முதல்வன் மடிக்கணியில் விளங்கும் திட்டம் என நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு இந்த திட்டங்களுடைய எண்ணிக்கையும் பேரிடம் இருக்கிறது. மக்களின் நலத்திட்டங்களை நிறைவேற்றும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தலும் இந்த அரசு உறுதி கொண்டு வருகிறது. தமிழ்நாடெங்கும் சாலைகள்,
மேம்பாலங்கள், மாபெரும் மருத்துவமனைகள், கல்லூரிகள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், மாவட்டந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் தொழில் பூங்காக்கள், புதிய விமான நிலையங்கள் அமைக்கக்கூடிய இத்தகைய முழு பணிகளுக்கும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. சுருங்கச் சொன்னால், இட்ஸ் அ ஃபைன் பிளண்ட் ஆஃப் மேசிவ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அண்ட் மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். சமூகத்துடனான உரையாடலை தொடர்ந்து செய்வது ஒரு அரசின் இன்றியமையாத கடமையாக இந்த அரசு கருதி வந்திருக்கு. மாபெரும் சிந்தனையாளர்கள் இங்கே உலகை வழிநடத்தக்கூடியவர்கள். அந்த முற்போக்கு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து திட்டங்களை தீட்டி அரசை நிர்வகிப்பவர்கள் தலைவர்கள். அதே வேளையில் நல்ல திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பது களச் செயல்பாட்டாளர்களின் கடமை. இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் சிந்தனையாளர்கள், தலைவர்கள், அதே போல நம்முடைய களச் செயல்பாட்டாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் வாய்ப்பு தொடர்ந்து கொண்டே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், ஊர்கூடி தேர் எழுப்போம். பேரவை தலைவர் அவர்களே, பெயரில் என்ன இருக்கிறது? வாட் இஸ் இன் த நேம்? ஒரு இனத்தின் வரலாறும் பண்பாடும் மரபும் பெயரில் தான் அடங்கி இருக்கிறது. எனவே பெயரில் என்ன இருக்கிறது என சொல்லிவிட முடியாது. பெயர் என்பது ஒரு சமூகத்தின் ஆணிவேர். ஆகவே தமிழ்நாடு அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பெயர்களை சூட்டுவதும் பெயர்களை மாற்றுவதிலும் மிக கவனத்தோடு செயல்பட்டு வருகிறது. பெயர் மாற்றம் என்பது வெறுமனே சொல்லின் மாற்றமாக அல்லாமல் ஒரு சிந்தனை மாற்றமாக உருவாக்கக்கூடிய வகையில், நற்செயலுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதிலே இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. திட்டத்துக்கு பெயர் சூட்டுவதில் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய தனிக்கவனத்தையும் அக்கறையும் கருத்தில் கொண்டு இந்த அரசு அவற்றுக்கான பெயர்களை இட்டு வருகிறது. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பணியாக வேளாண்மை துறை என்பது வேளாண்மை உழவர் நலத்துறையாக மாற்றம் பெற்றது. சமூக நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையாக மாற்றம் பெற்றது. சமூக பாதுகாப்புத்துறை சமூக பாதுகாப்பு இயக்ககம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையாக மலர்ந்தது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நிலத்தில் குடிசைகளே இல்லாமல் எல்லோரும் நிரந்தரமான இல்லங்களில் குடியிருத்தல் வேண்டும் என்ற அரசின் எண்ணத்தை உணர்த்தும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மலர்ந்தது. சுற்றுச்சூழல் துறை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றும் வனத்துறையாக மாறியது. திட்டங்களின் பெயர்களோ புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், அன்புச்சோலை, அன்புக்கரங்கள், தாய் மாணவர் தொல்குடி என்று தாய்த்தமிழின் இனிமையும் திட்டத்தினுடைய உயர்நோக்கமும் இணைத்திடும் முயற்சியாகவே அது அமைந்தது. சமபந்தி போஜனம் சமத்துவ விருந்தாக மாறி தமிழர் விருந்தோம்பலையும் எடுத்துச் சொல்லும் வகையை அமைந்திருக்கிறது. உடல் நலிவு காரணமாக மனிதநேயமிக்க மருத்துவம் நாடி வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என சொல்வதன் மூலம் அவர்கள் உள்ளத்தில் மலர்ச்சியை உருவாக்க முடியும். அதில் நம்மால் சொல்லாலும் சுகமளிக்க முடியும் என்பதை நாம் காட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொதுப்பெயரில் இனி அழைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசைச்சொல்லாகவும் அது மாறியிருந்ததால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். ஒரு சொல் கூட பிறரை காயப்படுத்தும் வகையில் அமைந்துவிடக்கூடாது என்று செயல்படும் மாண்புமிகு முதல்வர்கள் தலைமையிலான இந்த அரசை, அந்த அரசின் மாண்பை காலனி என்ற இந்த சொல்லின் பெயர் நீக்கம் என்றென்றைக்கும் உணர்த்தும். அதே போல இலங்கை தமிழர் நம்முடைய புலம்பெயர்ந்து நம்மை நாடி வந்தவர்களை ஒரு காலத்திலே அகதிகள் என்று அழைத்தோம். அவர் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அகதிகள் முகாம் என்று தான் அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த அகதிகள் என்ற அந்த சொற்றொடையை மாற்றி இலங்கை தமிழர் என்று அவருடைய தாய் தமிழ் தொப்புள் கூடிய உறவுகளை அளித்து இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு தனித்த அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் வழங்கியது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களை மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதித்து அரசியல் தளத்தில் எதிர்நிலைத்து களமாடுபவர்களையும் அரவணைத்து செல்லும் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். உண்மையை சொல்வதென்றால் எங்களுக்கே கூட அவ்வப்போதெல்லாம் சிறிது வியப்புகள் ஏற்படுவது உண்டு. எங்கள் கழக தோழர்கள் உடன்பிறப்புகளில் சுக்கரவர்களில் பங்கு பெறுவதை காட்டிலும் மாற்றுக் கட்சியினர், எதிர்கட்சியினர், ஏன் எங்களை மிக அதிகமான அளவிலே விமர்சிக்கும் நபர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் உடனடியாக ஓடிச் சென்று நேரடியாக பார்ப்பது எங்கள் முதலமைச்சர்களுடைய இயல்பு. எங்கள் முதலமைச்சருக்கு, ஏன் எங்கள் முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்று கருத்துக்களை கொண்ட எதிர்க்கட்சியினர் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு எதிரிகளே கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற போது
கோவிட் பெருந்தொற்று காரணமாக முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவருடைய படத்தை தாங்கி பள்ளி குழந்தைகளுக்கு விநியோகப்படாமல் இருந்த புத்தகப் பைகளை பெருந்தன்மையோடு அனைத்து குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்ய சொல்லி உத்தரவிட்ட பெருந்தன்மை யாருக்கு வரும்? எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே வந்து தன்னுடைய நன்றியை நேரிலே தெரிவிக்க வாய்ப்பில்லாத நிலையில் அவர் சார்பாகவும் நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு ஊழியர்கள் மீது டெஸ்மா சட்டங்களை எல்லாம் போட்டு சிறையிலே தள்ளிய காலம் ஒன்று உண்டு. ஆனால் அரசு ஊழியர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்த போது அரசு ஊழியர்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தினை வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் அறையில் மகிழ்ச்சி பொங்க அரசு அலுவலர்கள் மாண்புமிகு முதல்வர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்ட அதிசயமும் அன்றைக்கு நடந்தது. எனவே இந்த ஆட்சி அரசு ஊழியர்களின் நலன் காக்கும் ஆட்சி. பேரறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய திசையில் பயணித்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்க நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தை குலைத்திடும் எந்த முயற்சி தலைநகரில் இருந்து உருவானாலும் அதை எதிர்க்கும் முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து தான் ஒலிக்கும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அண்மையில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலைக் குழுவின் முதல்கட்ட அறிக்கை இந்த மாமன்றத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி மாநில உரிமைகளை பாதுகாக்க உரக்க குரல் கொடுக்கும் ஆட்சி. இந்த ஆட்சியில் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நலத்திட்டங்களை பெறும் பயனாளிகள் தாங்கள் பெறுவது சலுகை அல்ல, அது அவருடைய உரிமை என்பதை பொதுமக்களுக்கும் அரசு இயந்திரத்திற்கும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பெண்களின் உழைப்பளிக்கும் இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.